ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கும் நான் ஒரு சூப்பர் த்ரில்லர் படத்தோட வந்திருக்கேன். இந்த மொத்த படமும் ஒரே வீட்டுக்குள்ள தான் நடக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம் வாங்க. எல்லாரும் வீட்லயும் நடக்கிற மாதிரி இந்த வீட்லயும் அம்மாவும் பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு மட்டும் சாப்பிடாம எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், நல்லா சாப்பிடுன்னு அம்மா சொல்றாங்க. ஆமாம்மா, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு 6 பேர் வராங்க அப்படின்னு சொல்றாங்க பொண்ணு. நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவங்கள வரவேற்கிறதுக்கு போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா இந்த சைடு ஒரு அப்பாவும் பையனும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பா அந்த பையன் கிட்ட, ஒரு பொண்ணு உன்னை பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு இந்த மாதிரி புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நீ ஜாலியா போய் என்ஜாய் பண்ணு. பார்ட்டி முடிஞ்சோன்னு சொல்லு, நான் இங்க பக்கத்துல தான் இருப்பேன், உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. எவ்வளோ ஒரு நல்ல அப்பாவா இருக்காரு பாத்தீங்களா. வீடும் வருது, டிராப் பண்ணிட்டு அவரு கிளம்பிடுறாரு. இவர் போய் கதவை தட்ட, திறக்கிறது யாருடா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு இஸ்லே. கதவை திறந்து 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள நடந்து போகும்போதே வீடு பிரம்மாண்டமா இருக்கிறத பார்த்து இஸ்லே கிட்ட, வீடு பேலஸ் மாதிரி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு டோனி. ஆமா வா, உன்னை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இஸ்லேவும். சுத்தி காட்டுறதுக்கு முன்னாடி உன் ஷூவை மட்டும் கழட்டி வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோனியும் ஷூவை கலட்டுறாரு. அதுக்கப்புறம் இஸ்லே கிட்ட, பர்த்டே பார்ட்டின்னு சொன்ன, யாரையுமே காணா அப்படின்னு கேக்குறாரு. நீ ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட. சரி, யாரும் இல்ல, உனக்கு ஒண்ணு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி டோனிய கூட்டிட்டு போறாங்க இஸ்லே. டோனியும் ரொம்ப ஆனந்தமா இஸ்லே பின்னாடி போறாரு. இந்த கேப்ல கண்ணை வேற கட்டி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள போய் கண்கட்ட அவிழ்த்து வர்றாங்க. திறந்து பார்த்துட்டு டோனி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த ரூம்ல அவர் பார்த்தது என்னன்னா, ஆல்ரெடி ஒரு 5 பேரை அடிச்சு சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க, வாயையும் கட்டி போட்டிருப்பாங்க. இவர் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து தலையிலேயே அடிச்சிருவாரு. அத்தோட நிக்காம கையில ஏதோ ஒரு சீல் மாதிரி வேற குத்துவாங்க. அவ்வளவுதான், அடிச்சதுல இவர் மயங்கி விழுந்துருவாரு. திரும்ப கண்ணை திறந்து பார்த்தா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ரவுண்டா எல்லாரையும் அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. யாருக்குமே எதுவுமே புரியாது. எல்லாரும் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் இஸ்லே ஒவ்வொருத்தரையா இன்ட்ரடியூஸ் பண்றா. ஃபிட்னஸ் ஃப்ரீக் மார்க்கஸ். அதுக்கப்புறம் இருக்கிற ஆளு ஒரு போட்டோகிராஃபர். அடுத்த ஆளு ஒரு டாக்டர். இந்த டாக்டர் ஆபரேஷன்ல ஒரு பேஷண்ட்டை கொண்டிருப்பாரு. அந்த சோகத்துல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிற ஒரு ஆள், ஆனா ரொம்ப இன்டெலிஜென்டான ஆள். இன்னொருத்தன் ஸ்டாக்கு ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஆளு. 5வது ஆளு ஒரு ட்ரம்மர். அதுக்கப்புறம் தான் கடைசியா வந்த டோனிக்கு வருவா. டோனி எப்பேற்பட்ட ஆள்னா, சோசியல் மீடியாலேயே இல்லாத ஒரு ஆள். எதுலயும் அவரை பத்தி எதுவுமே இருக்காது. ஆனா அவரை தேடி கண்டுபிடிச்சு இங்க வர வச்சுட்டாங்க பாருங்களேன். எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பேச ஆரம்பிப்பாங்க. நான் உங்களை எல்லாத்தையும் ஏன் இங்க வர வச்சிருக்கேன்னா, எனக்கு ஒரு பெஸ்ட் மேனை கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைப்பேன், அதுல எல்லாமே நீங்க பாஸ் ஆகணும். யாரு பாஸ் ஆகுறீங்களோ அவங்க கூட நான் சேர்ந்து குழந்தை பெத்துப்பேன். அப்பதான் அந்த குழந்தை ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிற குழந்தையா இருக்கும். எங்க ஃபேமிலியில இது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் இப்போ உங்க வாயில இருக்கிற கட்டை எல்லாத்தையும் அவுத்து விட போறேன். யாருமே கத்தக்கூடாது, நான் சொல்றத அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட வாயில இருந்து கட்டெல்லாம் அவுத்து விடுவாங்க. கட்டை அவுத்து விட்ட அடுத்த செகண்ட் போட்டோகிராஃபர் கத்த ஆரம்பிச்சிருவாரு. என்னை இங்கிருந்து அனுப்பு, என்னால இங்கெல்லாம் இருக்கவே முடியாது, இப்ப நீ என்னை விட போறியா இல்லையா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான், இஸ்லே சைலண்டா பின்னாடி போய் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து போட்டோகிராஃபரை பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாம பயங்கர ஷாக்ல இருப்பாங்க. நான் சொல் பேச்ச கேட்கல, அதனாலதான் கொன்னுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியா வேற பேசுவாங்க.
இப்ப நம்ம கேமை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு ஆளும் வந்து நிப்பாரு. இந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இப்போ எட்வர்ட் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேமை விளையாடுறதுக்கு மொத்தம் 3 ரூல்ஸ். இந்த ரூமை விட்டு நாங்க சொல்லாம யாரும் வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி யாரையும் நாங்க சொல்லாம காண்டாக்ட் பண்ணக்கூடாது. 3வது ரூல்ஸ், நாங்க சொல்லாம யாரையும் கொல்லக்கூடாது. இதுதான் இந்த கேம்ஸோட ரூல்ஸ்னு எட்வர்ட் சொல்றாரு. எட்வர்ட் அதுக்கப்புறம் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. இஸ்லே இப்போ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கேம் ஆட போறோம். ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, நீங்க எவ்வளோ நல்லா கவனிக்கிறீங்கன்னு பார்க்குற கேம். நான் 3 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும், பதில் எழுதணும். அதுல யாரு ரொம்ப கம்மி மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க இந்த கேமை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க என்ன பார்க்கும்போது போட்டிருந்த ஒண்ணு இப்பவும் போட்டிருக்கேன், அது என்ன? 2வது கொஸ்டின், என்னோட வயசு என்ன? 3வது கொஸ்டின், எல்லாரும் அந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதி முடிச்சிருப்பாங்க. அந்த 3 கொஸ்டினுக்குமே தப்பா இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான் பதில் எழுதியிருப்பாரு. நீ எழுதின எல்லாமே தப்பு, இந்த ஃபர்ஸ்ட் போட்டியில தோத்தது நீ தான் அப்படின்னு இஸ்லே சொல்லுவாங்க. பக்கத்துல ஒரு கத்தியோட வேற வருவாங்க. அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக், ஐயோ என்னை எதுவும் பண்ணிராத, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுவாரு. ஆனா எதையுமே காதுல வாங்கிக்காம கத்தி எடுத்து தொடையிலேயே குத்திடுவாங்க. பாவம் வலியில பயங்கரமா துடிப்பாரு. காப்பாத்துங்கன்னு கத்துவாரு. அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்லன்னு அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. சத்தம் கேட்டு எட்வர்ட் உள்ள வந்துருவாரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருவாரு. எட்வர்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பார்த்துட்டு அந்த டாக்டர், நீ என்ன கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துட்டு இருக்கேன், வலி தாங்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இஸ்லே உடனே எட்வர்டை கூப்பிட்டு, வெளியே வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டை கூப்பிட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க 2 பேர் வெளியே போனோன்னே இந்த இடத்த விட்டு நம்ம எப்படி தப்பிக்க போறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும்னு பேசிப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம யாராலையும் தப்பிக்க முடியாது, இங்கே தான் நம்ம சாக போறோம் போல அப்படின்னு பேசிப்பாங்க. இஸ்லே போய் அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லாமலேயே எட்வர்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்வர்ட் உடனே, ஆல்ரெடி ஒருத்தன் இறந்துட்டான், இவனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா இறந்துருவான், அதனால தான் கொடுத்தேன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு இஸ்லேவோட டே, அவ என்ன சொல்றாளோ அதை தான் நீ கேட்கணும். அவ சொல்றது இல்லாம எதுவுமே நீ செய்யக்கூடாது, அதுக்கு மேல செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து ஏதோ ஒண்ணு அமுக்குறாங்க. இவங்க கையில பட்டனை அமுக்கணும்னு எட்வர்டோட கால்ல ஷாக் அடிக்குது. இஸ்லே சொல்றத மட்டும் செய் அப்படின்னு மிரட்டுறாங்க. அடுத்த கேம் விளையாடலாமா அப்படின்னு இஸ்லே வந்துருவாங்க. 2வது கேம் என்னன்னா, ஹிட் ஆர் ஸ்டாண்ட். இந்த கேம் என்னன்னா, கார்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹிட் இல்லைன்னா ஸ்டாண்டுன்னு சொல்லணும். ஸ்டாண்டுன்னு சொல்லும்போது 22 அப்படின்னு இருந்ததுன்னா, 22க்கு மேல இருந்ததுன்னா அவங்க அவுட்டு. 22 பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க வின்னு. இந்த கேமோட பேரு பிளாக் ஜாக். அந்த கேமை விளையாட ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கேமை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னா, பையனை விட்டுட்டு போன அப்பா ஒரு பாரை தேடி போறாரு. பார்ல இருக்கிற பொண்ணும் டோனியோட அப்பாவும் பேசிக்கிறாங்க. உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்ததே கிடையாதே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. நான் இந்த ஊர் கிடையாது, என் பையன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கான், அவனை ட்ராப் பண்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்றாங்க. ஓவர் ப்ரொடெக்டிவ் போல இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, சின்ன வயசுல என் தம்பி இதே மாதிரி தான் ஒரு தடவை பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்ட்டு போனான். ஆனா அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரவே இல்லை, அதனால தான் கொஞ்சம் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்க இந்த கேம்ல யார் தோக்குறாங்கன்னு பாப்போமா? கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டாக் எக்ஸ்பர்ட்டுக்கு 20 வந்துடும். அடுத்து கார்டு இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்குக்கு வரும், அவருக்கு 22 வந்துடும். அப்போ அவர் தானே அவுட்டு, மறுபடியும் அவரே தோத்துருவாரு. உடனே அந்த ஸ்டாக் எக்ஸ்பர்ட் எல்லார்கிட்டையும் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாருமே ஸ்டாண்டுன்னு சொல்லிருங்க, அப்படின்னா இவன் தான் மறுபடியும் தோத்து போவான் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் பேச்சை கேட்டு எல்லாருமே ஸ்டாண்டுன்னு சொல்லிடுவாங்க.
ஆக மொத்தத்துல 2வது கேம்லயும் இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கே தோத்துட்டாரு. இஸ்லே இப்போ அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் கிட்ட என்ன சொல்லுவானா, நீ எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க, நீ ஆனா 2வது கேம்லயும் தோத்துட்ட, உனக்கு ஏதாவது பண்ணணும் போல இருக்கு, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு கையில கொடுப்பா. இதுல உனக்கு யார சுடணும்னு தோணுதோ அவங்கள நீ சுற்று அப்படின்னு சொல்லுவா. இவரும் ரொம்ப யோசிச்சுட்டு ட்ரம்மரை சுடலான்னு போவாரு. சுடவும் செஞ்சிருவாரு. ஆனா என்ன, துப்பாக்கி தான் சுடாது. இத பார்த்து இஸ்லே பயங்கரமா சிரிப்பா. ஆல்ரெடி ஒருத்த செத்துட்டான், நீ 2 கேம்ல தோத்து போயிட்ட, உன்னை நான் சுட விடுவேன்னு வேற நீ நினைச்சியா? அப்படியெல்லாம் நான் சுட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. சரி அடுத்த கேமுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேமுக்கு போவாங்க. அடுத்த கேம் என்னன்னா, எல்லாரும் ஒரு பேரை எழுதணும். யாரை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேரை எழுதணும். இப்போ என்ன நடக்கும்னா, லாஸ்ட் பிளேஸ்ல ஃபிட்னஸ் ஃப்ரீக்குக்கும் டாக்டருக்கும் டை ஆயிரும். இஸ்லே என்ன சொல்லுவானா டாக்டர் கிட்ட, நீ ஒரு வைன் பாட்டில ஃபுல்லா குடிச்சேன்னா இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கையே எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவா. டாக்டரும் அதை கேட்டுட்டு ஒரு வைன் பாட்டில ஃபுல்லா குடிச்சிருவாரு. அப்போ 3வது கேம்லயும் இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு தோத்தாச்சு. ஃபிட்னஸ் ஃப்ரீக்கை எலிமினேட் பண்ற நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வருவா இஸ்லே. டாக்டர் உடனே நான் கொல்றேன் அவனை, என்கிட்ட துப்பாக்கி கொடுன்னு கேட்பான். இஸ்லேவும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருவா. ஆனா டாக்டர் யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கை கொல்லாம தன்னை தானே சுட்டுட்டு செத்துருவாரு. இஸ்லேக்கே ஷாக் கொடுத்துட்டாரு டாக்டர். இஸ்லே இப்போ அடுத்த கேமுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டை கூப்பிடுவாங்க. எட்வர்ட் வந்தோடனே இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த 4 பேரையும் கீழே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. எட்வர்ட் எதையோ ஒன்று ஆன் பண்ண ரூமே ஒரே புகை மண்டலமா மாறிடும். எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் சிஸ்டம்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சிஸ்டம்ல என்ன காட்டுதுன்னா 4 பிளேயர்ஸ் ரிமைனிங் அப்படின்னு காட்டுது. இஸ்லே இங்க ஒரு ரூமுக்கு வந்து இவங்க போட்டோல எல்லாம் ஒரே இன்ட் மார்க்கா போட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களெல்லாம் இன்ட் மார்க் போட்டுட்டு இருக்காங்க. அப்பா அவங்க அம்மா வந்து கேம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கையே இல்லம்மா, எனக்கு கரெக்டான ஆளு கிடைப்பாங்கன்னு தோணவே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பண்ணிட்டேன், இப்பவும் எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க. நீ அப்படியெல்லாம் மனசு விட்டுறாத, எனக்கு இதே மாதிரிதான் ரொம்ப நாள் ஆச்சு, உங்க பாட்டிக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கேத்த கரெக்டான ஆளு கண்டிப்பா கிடைப்பான் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. கொலை பண்றத எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும். பார்ல அவங்க அப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பையன் இன்னும் கூப்பிடல அப்படிங்கிறத தெரிஞ்சோன்னே சரி ஒரு ரூம் போட்டு இங்கே தங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் போடுறாரு. அப்படியே அவரோட பையனுக்கும் மெசேஜ் பண்றாரு, நான் இங்கே தான் பக்கத்துல இருக்கேன், நீ முடிச்சோன்னு சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன மெசேஜ் அனுப்பினாலும் அவரால் பார்க்க முடியாதே. இங்க இஸ்லே அடுத்த கேமா ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க 4 பேர் தான் இருக்கீங்க. உங்க கால்ல ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கட்டியிருக்கேன். நான் சொல்றத நீங்க அப்படியே கேட்கணும். ஒருவேளை நீங்க கேட்கலனா நான் இங்க இருந்தே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுக்கு ஷாக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அத செஞ்சும் காட்டுறாங்க. இப்போ கேம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேமை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்க பின்னாடி ஒரு என்வலப் இருக்கு. அந்த என்வலப்ல ஒரு பாடி பார்ட்டோட பேர் எழுதியிருக்கு. அந்த எல்லா பாடி பார்ட்டும் எனக்கு வேணும், அதுதான் கேம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா நீ லாலிபப் கேட்குற மாதிரி பாடி பார்ட் கேட்குறியே, யார் யாருக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ட்ரம்மருக்கு இயர் ட்ரம், ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு உள்ளங்காலுக்கு மேலே இருக்கிற பார்ட்டு, டோனிக்கு ஐ பாலு, ஸ்டாக் எக்ஸ்பர்ட்டுக்கு ஃபிங்கரோட நெயில். இப்படி 4 பாடி பார்ட்ஸும் 4 பேத்துக்கும் வருது. இதை கரெக்டா 3 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னு டைமரும் ஆன் பண்றாங்க. இதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆயுதமும் கையில கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் உயிருக்கு பயந்து அந்த 3 நிமிஷத்துல பண்ணிருவாங்க ஒருத்தரை தவிர. அந்த ட்ரம்மர் மட்டும் இயர் ட்ரம்மை எடுத்திருக்க மாட்டாரு. ஆக மொத்தத்துல இந்த கேம்ல தோத்தது அந்த ட்ரம்மர். இப்போ அந்த ஸ்டாக் எக்ஸ்பர்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக் கிட்ட என்ன சொல்லுவானா, இதுக்கு முன்னாடியே நீ அவனை கொல்லணும்னு நினைச்ச,
இப்போ அவனே எலிமினேட் ஆயிட்டான், பேசாம நீயே கொன்று அப்படின்னு உசுப்பேத்தி விடுவான். ஃபிட்னஸ் ஃப்ரீக்கும் அதை கேட்டுட்டு நேரா போய் ட்ரம்மரை கொன்றுவான். இஸ்லே இப்போ ஓகே, ஒரு வழியா இந்த கேமும் முடிஞ்சிருச்சு, இதுல எலிமினேட் ஆனது ட்ரம்மர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவா. இந்த வின்னிங் மொமெண்ட்டை என்ஜாய் பண்றதுக்கு எல்லாரும் சரக்கு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளவியும் சரக்கு கொடுப்பாங்க. எல்லாருமே குடிக்க இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் வாயில இருந்து மட்டும் நொர தள்ளும். என்னடா அப்படின்னு பார்த்தா இஸ்லே அப்ப சொல்லுவா, நான் சொல்லாம யாரையும் நீங்க எலிமினேட் பண்ணக்கூடாது. அந்த ட்ரம்மரை கொல்ல சொல்லி நான் சொன்னேனா? இல்ல, கேமோட ரூல்ஸை இவர் மீறிட்டாரு, ஸோ இவரும் எலிமினேட்டட் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தத்துல இப்ப மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான், அந்த ஸ்டாக் எக்ஸ்பர்ட்டும் நம்ம டோனியும். இங்க நடக்கிற எல்லாத்தையும் அந்த ஒருத்தர் சிஸ்டம்ல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த சமயத்துல அங்க வந்திருந்தவங்களோட எல்லா பொருளையும் எட்வர்ட் எரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ எரிக்கிற சமயத்துல டோனியோட பர்ஸ்ல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பாரு. இந்த டைம்ல டோனி அந்த ஸ்டாக் எக்ஸ்பர்ட்டை ஏன் இப்படி அவனை கொல்ல வச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப இவன் சாகலைன்னா மறுபடியும் இன்னொரு கேம் வைப்பாங்க, திரும்ப எல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு 2 பேருமே பேசிப்பாங்க. போட்டோவை பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா இஸ்லே அங்க வந்துருவாங்க. எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு எட்வர்டும் சொல்லுவாரு. சரி, அந்த வந்திருந்தவங்களோட காரை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேர்த்த கூட்டிட்டு மேல வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இஸ்லே டோனி கிட்ட வருவா. டோனி, உண்மையை சொல்லு, எல்லாருமே கார்ல வந்திருக்காங்க, ஆனா உன்னோட காரை மட்டும் காணாம், நீ இங்க எப்படி வந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு இஸ்லே கேட்பா. என்னை என் டிரைவர் தான் கொண்டு வந்து விட்டான், அவன் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி டோனி சொல்லுவான். உடனே இஸ்லே, ஓகே, அப்ப நீ இங்க வந்திருக்கங்கிறது உன்னை தவிர இன்னொரு ஆளுக்கு தெரியும் அப்படிதானே அப்படின்னு கேட்பா. இஸ்லே டோனி கிட்ட, சரி உன் போனோட பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. டோனி சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்க கையில ஒரு ரிமோட் இருக்கே, அந்த ரிமோட்டை அமுக்கணும்னு டோனிக்கு ஷாக் அடிக்கும். அந்த வழியை பொறுத்துக்க முடியாம பாஸ்வேர்டு பலூன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் போனை எடுத்து நோண்டி பார்த்ததுல வந்தது டிரைவர் கிடையாது, டோனியோட அப்பாங்கிறது தெரிஞ்சிரும். ஓ, நீ அப்ப வந்தது டிரைவர் கூட கிடையாது, உங்க அப்பா கூட அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இஸ்லே கேட்பா. அதுக்கப்புறம் இஸ்லே என்ன பண்ணுவானா, அவங்க அப்பாக்கே ஸ்ட்ரைட்டா கால் பண்ணிடுவா. டோனிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கே ஃபோன் பண்ணி இஸ்லே பேசிடுவா. அவங்க அப்பாவும் இதோ இப்பவே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாரு. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு மேல வர சொல்லி இஸ்லே எட்வர்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. அப்ப டோனி என்ன பண்ணுவாருன்னா, அவரோட கண்ணை குத்தி எடுக்கிறதுக்காக ஒரு திருப்புளி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அவர் கையிலேயே வச்சிருப்பாரு. எட்வர்டு வந்தோன்னே எட்வர்டோட தொடையில குத்திட்டு உடனே அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணி ஓடிடுவாரு. ஆனா எட்வர்டு அவரோட இரத்த கரைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் டோனி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுப்பாரு. அந்த டைம்ல டோனி என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவர் காலில் இருந்த அந்த அந்த ஷாக் அடிக்கிற மிஷினை கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. எட்வர்டு உடனே அதை கட் பண்ணாத, நீ அதை எடுத்தேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த போட்டோவை காமிச்சு இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்பாரு. அது நானும் எங்க அப்பாவும் அப்படின்னு சொல்லி டோனி சொல்லுவாரு. டோனியையும் அந்த ஸ்டாக் எக்ஸ்பர்ட்டையும் ஒரு வழியா கட்டி ஒரு ரூம்ல உட்கார வச்சிருவாங்க. இப்ப டோனியோட அப்பா கதவை தட்டுவாரு. எட்வர்டு தான் கதவை திறப்பாரு. நான் டோனியோட அப்பா, அவன் ரெடியா அப்படின்னு கேட்பாரு. என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் கேட்பாரு. நான் தான் எட்வர்ட் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. என்னது எட்வர்டா அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஷாக் ஆவாரு. டேவிட் பார்ல என் தம்பி ரொம்ப நாள் முன்னாடி பர்த்டே பார்ட்டிக்கு வந்தான், காணா போயிட்டான்னு சொன்னார்ல, அந்த தம்பி இந்த எட்வர்ட் தான். கரெக்டா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க வந்துருவாங்க இஸ்லே. வாங்க வாங்க, உள்ளதான் இருக்காங்க, கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. எல்லாருக்கும் கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட் தான் இவருக்கும். முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி அடிச்சு கையில ஒரு சீலையும் குத்தி ஒரு ரூம்ல போய் உட்கார வச்சிடுறாங்க.
கண்ணை திறந்து பார்த்தா பையனும் அங்கதான் உட்காந்துருக்கான், இன்னொருத்தனும் அங்கதான் உட்காந்துருக்கான். ஆக மொத்தத்துல 3 பேர் இப்ப உட்காந்துருக்காங்க. இப்போ இஸ்லே எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டோனியோட அப்பா கிட்டையும் நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்க பையன் இவ்வளோ நேரம் ப்ரூவ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்க போறேன். அந்த டாஸ்கில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்ட்ல உங்க பையனுக்கு அது அட்வான்டேஜா போகும். ஆனா நீங்க தோத்துட்டீங்கன்னா இன்னொருத்தருக்கு அட்வான்டேஜ் போயிடும். கேமுக்குள்ள போலாமா அப்படின்னு மறுபடியும் கேமை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டோனியோட அப்பாக்கு இருக்கிற டாஸ்க் என்னன்னா, அவரே அவரோட பல்லு ஒன்ன புடுங்கி எடுக்கணும். உங்க பையன் மேல எவ்வளோ பாசம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு இஸ்லே நக்கலா சொல்றாங்க. தம்பி இங்கதான் இருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. பையனும் எப்படியோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் அவருக்கு புரிஞ்சிருச்சு. பையனை காப்பாத்தி தானே ஆகணும். அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட ஒரு பல்ல புடுங்கி எடுத்துருவாரு. பரவாயில்லையே, உன் பையன் மேல உனக்கு ரொம்ப பாசம் இருக்கே அப்படின்னு இஸ்லே சொல்லுவாங்க. சரி, எல்லாருக்கும் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு எட்வர்ட் கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. எட்வர்ட் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாருக்கும் வந்து ஒயின் ஊத்தும் போது வேணும்னே இஸ்லே மேல ஊத்தி விட்டுருவாரு. இஸ்லே அவ்வளவுதான் கத்திக்கிட்டே மேல போவாங்க. அம்மா, இந்த எட்வர்ட் என் மேல ஒயினை ஊத்திட்டாமா, என் ட்ரெஸ் எல்லாம் கரையா போச்சுமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் மோட்ல போவாங்க. போனோன்னு எட்வர்டை கூப்பிடுவாங்க. எட்வர்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த டைம்ல ஒரு கத்திய துணியில சுத்தி டோனி பக்கத்துல வச்சுட்டு போயிடுவாரு. மேல போய் பார்த்தா இஸ்லே அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எட்வர்டு மேல போனதுக்கு அப்புறம் எட்வர்டை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேல எட்வர்டை இஸ்லேவும் அவங்க அம்மாவும் போட்டு அடிச்சிட்டு இருக்க, கீழே அந்த கத்திய வச்சு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு டோனி எல்லாரோட கையில இருக்கிற விலங்கையும் கட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பாவோட கையில இருந்த விலங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோவோட கையில இருக்கிறதையும் எடுத்து விடுவாரு டோனி. இப்ப நம்ம எட்வர்டையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு டோனி சொல்லுவாரு. எட்வர்டு எல்லாம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஜோ சொல்ல, அது எப்படி காப்பாற்ற முடியாம போகும், நம்மளை காப்பாத்தினதே எட்வர்டு தான். நீ எங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு முன்னாடி போ, நான் எப்படியாவது எட்வர்டை காப்பாத்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனி போவாரு. டோனி மேல போய் பார்த்தா எட்வர்டை பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. எட்வர்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறது இஸ்லேவோட அம்மா தான். இஸ்லே அப்போ ட்ரெஸ் மாத்த போயிருப்பாங்க. இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா டோனி போய் அவங்க அம்மாவை பிடிச்சிருவாரு. அவங்க அம்மாவோட கழுத்தை அறுத்து கொன்றுவாரு. இந்த டைம்ல எட்வர்ட் வந்து டோனி கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீ இஸ்லேவை கொன்றாத, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்கு, நீ மாட்டிருவ, தயவு செஞ்சு இங்கிருந்து தப்பிச்சு போயிருன்னு எட்வர்ட் சொல்றாரு. நான் இஸ்லேவை கொல்லாம இங்கிருந்து போமாட்டேன் அப்படின்னு டோனி சொல்றாரு. டோனி என்ன நினைக்கிறாருன்னா, தன் காலில் இருக்கிற அந்த டிராக்கரை கட் பண்ணா எப்படியும் சிக்னல் இஸ்லேக்கு போயிடும், அவ தேடி வரும்போது அவளை கொன்னரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதே மாதிரி டிராக்கரையும் கட் பண்றாரு. அந்த டைம்ல ட்ரெஸ் மாத்திட்டு வந்த இஸ்லே நேரா ஃபர்ஸ்ட் ரூம்ல போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா கழுத்தறுத்து இறந்திருக்காங்க. இப்ப கையில துப்பாக்கியோட டோனி எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்கரை நோக்கி வர்றாங்க இஸ்லே. இஸ்லே வர்றத டோனி மறைஞ்சிருந்து பார்த்து ஒரு வழியா இஸ்லேவையும் தாக்கிடுறாரு. இஸ்லே சாகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த யாருக்கோ கால் பண்ணி சொல்றாங்க. ஆமாங்க, சாகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயோ சொல்லிடணும்னு கால் பண்ணி கோட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்பர்லாம் வரிசையா சொல்றாங்க. ஆனா சொல்லிட்டு இஸ்லேவும் செத்துறாங்க. இப்ப இந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தப்பிச்சு வழியை கண்டுபிடிச்சு வெளியவும் போயிடுறாங்க. வெளியே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்தா அந்த டைமுக்குள்ள நிறைய பேரு துப்பாக்கியோட அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இஸ்லேவும் அவங்க அம்மாவும் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் கேமரால இருந்து பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த கேமராவையே போட்டு உடைச்சிடுறாரு. அந்த டிவி மானிட்டர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, இங்க இருந்து தப்பிச்சு போனவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு கொன்று அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் எரிச்சிடுறாங்க. தூரத்துல இருந்து தப்பிச்சு போன 3 பேரும் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க.
ஒரு வழியா 3 பேரும் இந்த பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த 2 பேரையும் கொலை பண்ணிடுறாங்க. கட் பண்ணா பார்ல ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. டோனியோட அப்பா இருந்த அதே பார்ல தான். நம்ம ஊர்ல அப்பப்போ நிறைய பேர் காணா போயிட்டே இருந்தாங்க. அந்த கேஸுக்கு இப்ப பயங்கரமா ஒரு லீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் ஓடுது. இன்னொரு நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, நேத்து நைட்டு ஒரு வீட்டுல தீ பிடிச்சு ஃபுல்லா எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. அங்க இருந்த ஒருத்தர் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஊரு அப்படின்னு அந்த பார்டெண்டர் லேடி கிட்ட பேசுறாரு. பேசிட்டு போய் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா அப்பாவும் பையனும் இங்கதான் உக்காந்துட்டு இருக்காங்க. உக்காந்துட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. படம் இதோட இங்க முடியுது. பார்ட் 2 கண்டிப்பா வரும் போல. பார்ட் 2க்கு லீடு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல படங்களை பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.